கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய 7 வார்த்தைகளை இங்கு நாம் இந்த நேரத்தில் கேட்கப் போகிறோம். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு கருத்தை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த உபதேசங்களை எல்லாம் யாரெல்லாம் ஆழ்ந்து தியானிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவின் அன்பையும் தேவன் கொடுக்கிற இரட்சிப்பையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வார்கள் என்பது கிறிஸ்துவுக்குள் என் நம்பிக்கையாயிருக்கிறது. இப்பொழுதும் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் சிலுவை பயணத்திற்கு கடந்து செல்ல ஆயத்தமாயிருப்போம். இது ஒரு சாதாரண பயணம் அல்ல, இது ஒரு ஆவிக்குரிய பயணமாக இருக்கும் என்பதை ஒருவரும் மறந்து போக வேண்டாம். இயேசு சிலுவையில் மொழிந்த இந்த முதலாம் வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இந்த வசனத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நமக்கு யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றவர்கள் செய்கிற தவறுகளுக்கு தண்டனை கொடுக்கிற அதிகாரத்தை பெற்றிருந்த போதிலும் அவர் தனக்கு விரோதமாய் தவறு செய்த ஜனங்களை தண்டிக்காமல் அவர்களுக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுவதை நாம் இந்த வசனத்தின் மூலம் அறிய முடிகிறது. பிரியமானவர்களே, ஆனால் அநேக கிறிஸ்தவர்கள், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாக மாற்றப்பட்டவர்கள் இன்றைய நாட்களில் செய்கிற காரியம் என்னவாக இருக்கிறது என்று பார்ப்பீர்களானால் அது ஆண்டவருக்கு விரோதமான பகையாக காணப்படுகிறது. எப்படி என்றால், யாராவது பாவம் செய்தவர்களை இவர்கள் பார்த்துவிட்டால் உடனே அவர்களுக்கு பாவி என்கிற பட்டத்தை சூட்டி அவர்களை அதிகமாக வெறுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதனால் இவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதவர்களாய் மாறி போகிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். இத்தகைய காரியத்தை வேதத்திலிருந்து உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 11 - 13 வரை வாசிக்கும் போது நமக்கு ஒரு காரியம் தெள்ளத் தெளிவாக வெளிப்படும். ஏனென்றால், இதோ அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தி இருந்தார்கள். பரிசேயர் அதை கண்டு அவருடைய சீஷர்களை நோக்கி, உங்கள் போதகர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை என்றார். இந்த வசனங்கள் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தராய் இருந்த போதிலும் பரிசுத்தத்திற்கு இம்மையளவும் தகுதியில்லாத ஜனங்களோடு தம்முடைய உறவை ஏற்படுத்தி கொண்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. எதற்காக அவர் அப்படி செய்தார் என்றால், ஒருவரையும் இழந்து போகக்கூடாது, எல்லோரையும் தம்மோடு பரலோகத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகவே. ஆகவேதான் தாங்கள் செய்த கொடுமையான பாவத்தின் நிமித்தம் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கள்ளனையும் மன்னித்து தமக்கு நிகராக அவனை மாற்றி சிலுவையில் அவனை ஆசீர்வதித்ததை நம்மால் உணர முடிகிறது. ஒரு காரியத்தை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. அது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறார் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், பேதுரு ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே, என்னுடைய சகோதரனை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டபொழுது அதற்கு ஆண்டவர் தருகிற பதில் என்னவாக இருந்தது? 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22 வசனத்தில் வாசிக்க முடிகிறது. சிலுவையில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை தியானித்தால் மட்டும் போதாது, அதன்படி நடக்கவும் வேண்டும். ஆகவே இன்னும் யாரையெல்லாம் மன்னிக்கவில்லையோ அவர்களையெல்லாம் இப்பொழுதே மன்னித்து விடுங்கள். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 2வது வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் யாரை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்துச் செல்லுகிறார்? பல வருடங்களாக பாவம் செய்து கொண்டிருந்து அதன் நிமித்தமாக உலகத்தால் குற்றவாளியாக மாற்றப்பட்ட கள்ளனையே என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
நமக்கு ஒரு காரியம் புரியாத புதிராகவே இருக்கும். இத்தனை பாவங்கள் செய்த மனுஷனை நோக்கி எப்படி பரலோக ராஜ்யத்திற்கு அனுமதிக்க முடியும்? இது அநீதி அல்லவா என்று நாம் நினைக்க கூடலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் நீதியுள்ளவர். இந்த மனுஷனுக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது இவனுடைய பாவத்தையும் தான் எடுத்துக்கொண்டார் என்பதை ஒருபோதும் மறக்க வேண்டாம். எப்பொழுது அவன் மனம் திரும்பி இயேசுவை பாவமில்லாதவர் என்று அறிக்கை செய்தானோ, அப்பொழுதே அவனுக்காக ஒரு இடத்தை தேவன் சொர்க்கத்தில் ஆயத்தம் பண்ணிவிட்டார் என்பதுதான் உண்மை. இந்த மனம் திரும்புதல் அவனுக்குள் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை கொண்டு வந்தது. எப்படி என்றால், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொள்ளுகிறானா. இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் தான் அவனுக்கு தேவனை குறித்ததான வெளிப்பாட்டை பெற்று தந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்று அநேகர் இயேசுவை குறித்ததான வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம், அவர்களிடத்தில் இந்த மெய்யான மனம் திரும்புதல் நடைபெறுவதே இல்லை. ஆகவேதான் இன்றும் பலர் பாவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. எனவே இப்பொழுதே மனம் திரும்புங்கள், இயேசுவை தரிசிப்பீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய மூன்றாவது வார்த்தை வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசுதான் மெய்யான ஆறுதல். அவரால் மாத்திரமே இப்படிப்பட்ட ஆறுதலை இந்த பொல்லாத உலகத்தில் கொடுக்க முடியும் என்பதையே உணர்த்துகிறது. அது மட்டுமல்லாமல், பிசாசானவன் ஆண்டவருக்கு விரோதமாக செய்ய நினைத்த திட்டத்தையும் கர்த்தர் இங்கு முறியடித்தார். பாருங்கள், பிசாசானவன் நினைத்திருக்கலாம், இந்த சிலுவை மரத்திற்கு பிறகு இந்த தேவன் ஒருபோதும் இவர்களுக்கு ஆறுதலாய் இருக்க முடியாது என்பதாக. ஆனால் என்ன நடந்தது? எப்படி இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாய் வாழ்ந்து கொண்டிருந்த வேளையில் எப்படி அநேகருக்கு மற்றும் தம்மை நேசித்த சீசர்களுக்கும் ஸ்திரீகளுக்கும் ஆறுதல் காட்டி வந்தாரோ, அதே போலவே இப்பொழுதும் அவர்களுக்குள் மெய்யான ஆறுதலை உருவாக்கி கொடுத்து விட்டே அவர் சிலுவையில் மரித்தார் என்று சொல்ல வேண்டும். அதாவது எல்லா சூழ்நிலையிலும் அவரால் ஆறுதலை தர முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, மோசமான சூழ்நிலைகளுக்குள் கடந்து போகும்போது பவுல் எழுதுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பிசாசுக்கு சவால் விடுகிறான். ஏனென்றால் பவுலுக்கு தெரியும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் இயேசு என்னை விட்டு விலக மாட்டார் என்பதை நன்றாக தன்னுடைய ஆவியில் அவன் அறிந்திருந்தான். எனக்கு பிரியமான தேவஜனமே, இயேசுவின் ஆறுதல் கொஞ்ச நாட்களுக்கு மாத்திரமல்ல, அது நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் வரைக்கும் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் உங்களை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடேன் என்பதே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின நான்காவது வார்த்தை. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின நான்காவது பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய நான்காவது வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் மற்றும் மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இந்த வார்த்தை நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மற்ற யாரிடம் ஜெபம் சொல்ல வேண்டும் என்பதையும் அறிந்திருக்க வேண்டும். இதோ ஒரு பக்கம் பாவத்தின் நிமித்தம் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், மற்றொரு பக்கம் அவர் தேவனாய் இருந்த போதிலும் தான் எடுத்துக்கொண்ட அவதாரமாகிய மாம்சத்தில் ஏற்பட்ட வேதனைகள், இவைகள் நிமித்தம் அவர் யாரையும் குறை சொல்லவில்லை மற்றும் யாரையும் கடிந்து கொள்ளவும் இல்லை. ஆனால் மிகுந்த மன உருக்கத்துடன் தேவனாகிய பிதாவை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்கிறார்.
ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது, பிதாதான் இத்தகைய காரியத்தை அனுமதித்தவர். ஆகவே அவர்தான் நம்மை இந்த வேதனைகளுக்கெல்லாம் பதில் தர முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன் என்பதாக யாக்கோபு 5:13 நாம் வாசிக்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற வேதனைகளுக்காகவும் இழப்புகளுக்காகவும் புலம்பிக் கொண்டிராமலும், மனுஷர்களிடம் ஆறுதலுக்காக ஓடாமலும், எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாமல் தேவனுக்கு முன்பாக முழங்காலிட்டு ஜெபிக்க தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் புதிய வெளிச்சம் உண்டாகும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, பாருங்கள், சங்கீதக்காரன் தனக்கு விரோதமாக செய்யப்படுகிற எல்லா காரியங்களுக்கும் அவன் பதில் செய்யாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக ஜெபத்தில் வைப்பதை நாம் எல்லோரும் வேதத்தில் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவுக்காக உண்மையாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்த தாங்க முடியாத வேதனைகள் வரும். ஆகவே இதை குறித்து நாம் கவலைப்படாமல் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையை ஜெபத்தில் கழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தெய்வீக சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதிருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 5வது வார்த்தை வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இந்த வசனம் நமக்கு எத்தகைய காரியத்தை வெளிப்படுத்துகிறது என்றால், தேவனுடைய வருகை மட்டும் அல்லது நாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரை தேவனுக்காக ஓடுவதில் ஒருபோதும் சோர்ந்து விடக்கூடாது. அதாவது திருப்தி அடைந்து ஒரு இடத்தில் உட்கார்ந்து விடக்கூடாது. மாறாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடம் கேட்டது போல நாமும் தேவனிடம் இன்னும் அதிகமாய் தாகமாய் இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த தாகம் எதில் அதிகமாய் இருக்க வேண்டும் என்று சிந்திப்பீர்களானால், அது எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆத்துமாக்களுக்காக ஓடினாரோ அதே போல நாமும் மரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக பாரம் கொண்டவர்களாக மாற வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் என்று யாக்கோபு 5:20 இத்தகைய விலையேற பெற்ற ஆத்துமாக்களை இழந்து போக மனதில்லாதவராய் நம்முடைய ஆண்டவர் அத்தகைய மரண அவஸ்தையிலும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக கொடிய தாகமுள்ளவராய் மாறினார் என்பதையே இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆக பிரியமானவர்களே, நாமும் இயேசுவை போல ஆத்துமாக்கள் மேல் தாகமுள்ளவராய் மாறுவோம். ஏனென்றால் ஆத்துமா ஆதாயம் செய்கிறவன் அதிக நன்மையை பிதாவிடமிருந்து பெற்றுக் கொள்ளுகிறான் என்பதை நினைவில் கொண்டு இந்த நாளிலிருந்து ஆத்துமாக்களுக்காக வாஞ்சையாய் நாம் ஓடுவோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 6வது வார்த்தை வேதம் சொல்லுகிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைவோடு இராதபடி எப்பொழுதும் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது எந்த ஒரு ஊழியத்தை செய்தாலும் அதை ஒழுங்காக செய்து முடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் உலகம் நம்மை மாத்திரம் தூஷிக்காமல் தேவனுடைய நாமத்தையும் தூஷிக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா என்னவெல்லாம் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்னாரோ அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினார் என்று சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது. பிசாசானவன் எத்தனை இன்னல்களை, அதாவது தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாதபடி அநேக தடைகளை கொண்டு வந்தான். ஆனால் நம்முடைய தகப்பனோ அவைகள் எல்லாவற்றையும் தேவனின் துணை கொண்டு அதை செய்து முடித்தார். ஆகவேதான் பிதா அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். அன்று அநேகர் ஆவிக்குரிய ஓட்டத்தை முடிக்க திராணி இல்லாமல் போவதற்கு காரணம் நம்மிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த கீழ்ப்படிதல் இல்லை. ஆகவேதான் நம்முடைய பணி எப்பொழுதும் குறைவுள்ளதாய் காணப்படுகிறது. ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரோ எல்லாவற்றையும் செம்மையாக முடித்து விட்ட பிறகு இந்த மாம்சத்தை களைந்து போட்டு மகிமையின் சரீரத்துக்குள்ளாக கடந்து போனார் என்று பார்க்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார்
எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று 2 தீமோத்தேயு 4:7-8 யாரெல்லாம் பரிபூர்ணமாக தம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை இந்த உலகத்தில் முடிக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே இத்தகைய கிரீடம் கிடைக்கிறது என்று எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 7ஆம் வார்த்தை வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:46 இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி விட்டார். இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், இத்தகைய வல்லமையான தேவன் தம்மை முழுவதுமாக பிதாவிடம் ஒப்பு கொடுத்தார். அதாவது நாம் கடைசியாக செல்ல போகிற இடம் எது என்பதை மிகவும் தெளிவாக தம்முடைய மரணத்தின் மூலம் வெளிப்படுத்தி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்று அநேகர் தாங்கள் செல்லுகிற இடம் மற்றும் தங்களை யாரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை தெரியாமல் தங்களுடைய வாழ்க்கையை பல வழிகளில் நஷ்டப்படுத்தி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று கொலோசியர் 3:2 வாசிக்கிறோம். மேலும் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று 1 யோவான் 2:15 நாம் வாசிக்க முடிகிறது. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆவி பிதாவிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டுமானால் நாம் இந்த உலகத்தை நேசிக்காமல் தேவன் நமக்காக ஆயத்தமாக வைத்திருக்கிற பரலோக வாழ்க்கை மேல் வாஞ்சையுள்ளவர்களாக இந்த உலகத்தில் ஒரு பரதேசியை போல் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் சொர்க்கம் நம்முடைய சொந்த பூமியாய் மாறும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். எப்படி என்றால், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:1 இப்படி சொல்லுகிறது. எனவேதான் நம்முடைய பிதாக்கள்மார்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது ஒரு பரதேசியை போல் வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள் என்று வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு புரிகிறது. இத்தகைய காரியம் எப்படி நடக்கும் என்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தோடு எந்த ஒரு தொடர்பும் வைத்திராமல் எப்பொழுதும் பிதாவுடனே சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதே போல நாமும் வாழும்போது நம்முடைய வாழ்க்கையும் தேவனிடத்தில் செல்லும் வழியை உண்டாக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளின் வழியாக சொன்ன இத்தகைய உபதேசத்தை நாமும் அவரை போல நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவோம். அப்பொழுதுதான் இந்த சிலுவை பயணத்தில் ஜெயம் எடுக்க முடியும் என்பதை மறந்து விடாதிருங்கள். கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் இந்த செய்தியின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you.